ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இறால் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரான் KFC எப்படி பண்ணணும், வீட்டுல சிம்பிளா இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம். அதான் நேற்று நண்டு சம்மருக்கு ஏத்த உணவு கிடையாது. ஆனா சம்மர்ல ஸ்வெட் ஆகும்போது நமக்கு கோல்டு பிடிக்கும். அதுக்கு நம்ம ஒரு நிவாரணம் தான் நான் சூப் வச்சேன். ஓகே, என்னோட ரிலேட்டிவ் தான், அவங்க என்கிட்ட டவுட் சொல்லியிருந்தாங்க, நண்டு சம்மருக்கு ஏத்த உணவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக அவங்க என்கிட்ட கேட்ட கொஸ்டின் ஆன்சர் எப்படின்னா, நமக்கு சம்மர்ல ஓவர் ஸ்வெட் ஆகும்போது கண்டிப்பா கோல்டு பிடிக்கும். அப்படி அந்த டைம் நம்ம அதுக்கு இந்த சூப் ரொம்ப எப்போ மெடிசின் சாப்பிட்றதுக்கு இது ஒரு ரிலாக்ஸேஷன். ஓகேயா, அத சொல்லியாச்சு. அடுத்த இறால் வச்சு நம்ம ஒரு KFC மெத்தட்ல KFC ப்ரான்ஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு நான் இந்த கிளைமேட்ல தான் இந்த சூடு வரக்கூடிய சாதனங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இதை வச்சு நம்ம கறியா செய்யாம எப்பமா ஒரு ஸ்நாக்ஸா ரெடி பண்ணலாம். அதுக்குதான் நான் பெரிய இறால் கழுவி வச்சிருக்கேன். இது கூட என்ன செய்யணும், லைட்டா ஒரு லெமன், ரொம்ப எல்லாம் லைட்டா. எதுக்குன்னா நம்ம அதை சாப்பிடும்போது அதுக்குள்ள ஸ்மெல் தெரியாம இருக்கு, அதுக்காக வேண்டி. இறால் கழுவும் போது கண்டிப்பா இந்த நடுவுல உள்ள ஒரு கருப்பா ஒரு கோடு இருக்கும், ஒண்ணுல போட்டிருப்பேன், இதா இருக்கலாம். இந்த நூல் கண்டிப்பா எடுத்துடணும். இதுதான் உடம்புக்கு ரொம்ப கேடு. ஓகே, எல்லாத்துலயும் எடுத்தேன், ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட காணிக்கிறதுக்காக நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரிதான் இருக்கும் அந்த நூல். லெமன் ஊத்தி கழுவுனானே பிரெட் கிராம்ஸ் தேவைப்படும். நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் திரும்பி உங்களுக்கு இந்த இதை நான் போட்டு செய்து காணிக்கேன். ஓகே, ஒண்ணுமே இல்லைன்னா இருக்கலாம், எந்த பிரெட்டா இருந்தாலும் பரவாயில்ல. நான் சைட்ல எல்லாம் கட் பண்ண எடுக்க ஒண்ணுமே செய்யல, அப்படி மிக்சியில போட்டு பிச்சு போட்டு எடுத்து வச்சாச்சு. நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி இப்ப முட்டை நான் 2 முட்டை கூட நான் இதை எப்படி ரெடி பண்ணேங்கிறத இதுல ஊத்தி காணிக்கிறேன். ஒரு முட்டை ஆட் பண்ணிருக்கேனா. இனி இதுக்கு இந்த ஒரு முட்டைக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இதுல ஆட் பண்ணிட்டேன்னா, அதனால கூட இதுல ஆட் பண்ண போறது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இறால்ல எதுவுமே நான் ஆட் பண்ணல, இறால் கழுவி மட்டும் நம்ம வச்சிருக்கோம். உப்போ எதுவுமே நான் ஆட் பண்ணல. இந்த ஒரு முட்டைக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை. அப்ப அந்த முட்டைக்கு ஃபிளேவரும் வெளியே ரொம்ப தெரியாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மனம் மட்டும்தான் அடிக்கும். சரியா, என்னாச்சா? அடுத்தால இது ஸ்டார்டிங்ல நம்ம ரெடி பண்ணது. இதே மெத்தட்ல நம்ம எப்படி ரெடி பண்ணணுங்கிறத பார்ப்போம். மைதா மாவு, வத்தல் பொடி. வத்தல் பொடி எரிப்புக்கு தகுந்து போடனால கொஞ்சம் கூடுதலாவே போட்டுவிடலாம். அடுத்தால கறி மசால் பொடி, அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம ஆட் பண்ணணும் சாட் மசாலா. இப்ப கவர காணி போட்டு இதையுமே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சமா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நான் சாதா வத்தல் பொடி தான் போட்டிருக்கேன். நீங்க காஷ்மீரி சில்லி எதுனால ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு எரிப்பெல்லாம் இருக்கான்னு மட்டும் நாக்குல வச்சு நம்ம பார்த்துக்கிடணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, எத்தனை இறால் வேணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுருவோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா நம்ம என்ன செய்யலாம், அந்த இதுல மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே,
அந்த டைம்ல நம்ம எண்ணெய் காய வச்சிருவோம். நான் இன்னைக்கு வந்து இந்த எண்ணெய் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எந்த ஸ்நாக்ஸுமே பொரிச்சோன்னா அந்த எண்ணெயை நம்ம திரும்பி யூஸ் பண்ண கூடாது, ரீயூஸ் பண்ணக்கூடாது. அதனால என்ன செய்யணும்னா நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்காக வேண்டிதான் நான் இன்னைக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இதுல பொரிக்க போறேன். நல்லா காயட்டு எண்ணெய், சரியா? அதுக்குள்ள நம்ம இதை ரெடி பண்ணலாம். அப்படிங்களா? நீங்க என்ன செய்யணும்னா லைட்டா உதறணும், இப்படி டிப் பண்ணணும், இதுல போட்டுரும். இதேதான் இப்படி கிடக்கட்டு. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு, ஓகே, நான் சிம்ல வச்சிருக்கேன். வச்சுட்டு லைட்டா உதறணும், போட்டுறணும். நான் 2 பக்கமே நல்ல பிரெட் கிராம்ஸை டிப் பண்ணிட்டேன். ஓகே, இதுல 3 எண்ணம் போட முடியும், அதனால 3 எண்ணம் போட்டிருக்கேன். சிம்ல தான் வச்சிருக்கேன், ஏன்னா உள்ள வேகணும்ல, அதனால சிம்ல தான் வச்சிருக்கேன். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி சிம்லே வச்சு வேக வச்சிட்டோம்னா உள்ள நல்லா வெந்திருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். ஓகே, இப்படி நம்ம என்ன செய்யறோம், இந்த 10 எண்ணத்தை பொரிச்சுக்கிட்டு இதுதான் மெத்தடே தான். ஒரு ஸ்போக் எடுத்துட்டீங்கன்னா கையை கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா மட்டும் டிப் பண்ணிடணும் பிரெட்ல. பண்ணிட்டு சரியா? கொஞ்சம் நான் மீடியத்துல வச்சிருக்கேன், ஏன்னா எண்ணெய்க்கு ஹீட் ஆகி குறைஞ்சிட்டா சவுக்கு ஆயிரோட, அதனால மீடியத்துல வச்சிருக்கேன். நம்ம வந்து இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ண போறோம். இது வேகக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செய்யலாம், சட்னி ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு இதுல பாதி அளவு கருவேப்பிலை, பச்சை மிளகு, உப்பு, அதுல ஒரு தண்ணி இருக்கணும். போட்டாச்சா? இது கூட இனிமேல் தண்ணி ஊத்தாம தயிர் ஊற்றலாம். கொஞ்சம் தட்டி தயிரா இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டா கொஞ்சமா லெமன் ஜூஸ், லைட்டா, ரொம்பலாம் வேண்டாம், இதுக்கு தகுந்த அளவு ஊற்றிட்டு அரைச்சிட்டு பார்ப்போமா. எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? அப்படி ஒரு கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஓகேயா? லைட்டா லெமன் ஊத்தணும்னு இல்ல, நம்ம வந்து இறால் கழுவும் போதே லெமன் ஊத்தி தான் நம்ம ரெடி பண்ணோம். ஓகேயா? அதனால நான் புதினா சட்னி, மயோனைஸ், எக் இல்லாத ஒரு மயோனைஸ் நம்ம ரெடி பண்ணல. இது கடையில வாங்கினது. இது சாஸ், டொமேட்டோ சாஸ். ஓகே, இல்லைன்னா பெப்பர் சாஸ், எதுனாலுமே நம்ம ரெடி பண்ணி இதை வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து சூட்டுக்குள்ள ஆகாரமா கேட்டா இல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ். ஓகே, அது KFC முள்ள இவ்வளவு கிறிஸ்பியா எப்படி ரெடி பண்ணலாம் வீட்லே. இது வந்து ஈஸியான மெத்தட் தான். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.